2 pipers. குட் மார்னிங் மக்களே. இன்னைக்கு டே 3. டே 2ல ஊட்டிக்குள்ள இருக்கிற இடத்துல சுற்றணும். இன்னைக்கு ஊட்டியை சுற்றலாம் வாங்க. நாங்கள் இன்னைக்கு டே 3ல பைக்காரா அண்ட் முதுமலை தான் போகிறோம். அப்படியே பைக்காரா போகிற வழியில் இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அப்படி நாங்கள் வந்த ஃபர்ஸ்ட் ஸ்பாட் தான் இந்த பைன் ஃபாரஸ்ட். இது ஊட்டியிலிருந்து ஜஸ்ட் 15 மினிட்ஸ் டிரைவில் லொக்கேட் ஆயிருக்கு. இது மார்னிங் 8 to ஈவினிங் 6 ஓப்பனாக இருக்கு. அண்ட் இதுக்கு என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா பர் ஹெட் 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பைன் ட்ரீஸ் எல்லாம் எவ்வளோ டாலாக இருக்கு பாருங்க. அண்ட் இந்த பைன் ட்ரீஸ் எல்லாமே மோர் தென் 100 years old. நீங்க இந்த பைன் ஃபாரஸ்ட்ல ஒரு 200 மீட்டர்ஸ் வழுக்கிற பாதையில டிசைன் பண்ணி வந்தீங்கன்னா இந்த அழகான லேக்க பார்க்கலாம். லேக்க சுத்தி திக் ஃபாரஸ்ட் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த பைன் ஃபாரஸ்ட்ல கோபுர வாசலிலே நினைத்தேன் வந்தாய், தீனா, அண்ணாமலை மாதிரி தமிழ் மூவிஸும், பர்ஃபி, ராவன், கயாமத் சே கயாமத் தக் மாதிரி பாலிவுட் மூவிஸும் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நாங்க பார்த்தது வென்லாக் டவுன்ஸ் ஆர் 9th மைல். இது ஊட்டியிலிருந்து சரியா 9th மைல லொக்கேட் ஆயிருக்கு. இது மார்னிங் 7 to ஈவினிங் 6:45 ஓப்பனா இருக்கு. அண்ட் இதுக்கு பர் ஹெட் என்ட்ரன்ஸ் ஃபீ 30 rupees சார்ஜ் பண்றாங்க. இங்க நீங்க ரோட்ல இருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் கஷ்டமான அப்ஹில் ஹைக் பண்ணணும். கஷ்டத்தை பார்க்காம மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற வியூவே வேற லெவல். இந்த 9th மைலில் சாமி, பூமகள் ஊர்வலம், ஜோடி, குச் குச் ஹோத்தா ஹை, ராஜா ஹிந்துஸ்தானி மாதிரி நிறைய மூவிஸ் எடுத்திருக்காங்க. நான் சொன்னேன்ல, கஷ்டத்தை பார்க்காம மேலே ஹைக் பண்ணி வந்தீங்கன்னா கிடைக்கிற வியூவே வேற லெவல்னு. அந்த வியூவை நீங்களே பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நார்மல் மொபைல் கேமராலேயே இந்த இடம் இவ்வளோ அழகா இருக்குன்னா, அழகை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற சினிமேட்டிக் கேமரால இந்த இடம் இன்னும் எவ்வளோ அழகா இருக்கும்னு நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. இதனால தான் இந்த 9th மைல் சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு ஊட்டியிலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்கு. இதுதான் பைக்காரா டேம். பைக்காரா ஃபால்ஸ்ல வர தண்ணி இங்கிருந்து தான் வருது. நீங்க டேம் கிட்ட போக முடியாது. ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அங்கிருந்து தான் நீங்க டேமை பார்க்க முடியும். பைக்காரா ஃபால்ஸ் வந்தாச்சு. இது ஊட்டியிலிருந்து 19 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ஃபால்ஸ் மார்னிங் 8:30 to ஈவினிங் 5:30 ஓப்பனா இருக்கு. ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ரோட்ல இருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த டிஸ்டன்ஸை நீங்க நடந்தும் போகலாம், இல்லாட்டி பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்ஸ் இருக்கு, அதுலேயும் போகலாம். இந்த வெஹிக்கிள்ஸ்க்கு பர் ஹெட் 20 rupees சார்ஜ் பண்றாங்க. இதுதான் ஃபால்ஸோட மெயின் என்ட்ரன்ஸ். இங்க ஃபால்ஸுக்கு போக அடல்ட்ஸ்க்கு பர் ஹெட் 30 அண்ட் சின்ன பசங்களுக்கு பர் ஹெட் 10 rupees சார்ஜ் பண்றாங்க.
மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 50 to 60 ஸ்டெப்ஸ் இறங்கி வந்தால் இந்த அழகான ஃபால்ஸ்க்கு நீங்கள் வரலாம். சுற்றி காடு, நடுவில் ஃபால்ஸோட தண்ணி சத்தம், இந்த ரம்மியமான காட்சியை எவ்வளோ நாள் வேணாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. இந்த ஃபால்ஸில் ஃபஸ்ட்டெல்லாம் தண்ணிக்கிட்ட போக அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆஃப் லேட் ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனால ரெயிலிங்ஸ் போட்டுட்டாங்க, அந்த தண்ணிக்கிட்ட போக முடியாது. இந்த பைக்காரா ஃபால்ஸில் தென்னாலி, ஒன்ஸ் மோர், பூவெல்லாம் கேட்டுப்பார் மாதிரி எக்கச்சக்க மூவிஸ் எடுத்திருக்காங்க. இங்கே நான் சொல்கிற மூவிஸ் லிஸ்டெல்லாம் கொஞ்சம்தான். ஊட்டினாலே ஷூட்டிங்க்கு ரொம்ப ஃபேமஸ். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஊட்டியோட ஒவ்வொரு இண்டு இடுக்கலையும் ஏதாச்சும் ஒரு மூவி எடுத்திருக்காங்க. ஃபால்ஸோட இந்த அழகை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எங்களுக்கு அங்கிருந்து கிளம்ப மனசே வரல. ஷூட்டிங்க்கு அடுத்ததா ஊட்டி டீ எஸ்டேட்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். அப்படி ஊட்டியிலிருந்து முதுமலை போற வழியில இருந்த ஒரு டீ எஸ்டேட் தான் இது. படிப்படியா பச்சை பசேல்னு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இதுதான் நீடில் ராக் வியூ பாயிண்ட். இது ஊட்டி டு கூடலூர் ரூட்ல இருக்கு. இந்த வியூ பாயிண்ட் மார்னிங் 7 to ஈவினிங் 5 ஓப்பனாக இருக்கு. அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா பர் ஹெட் 20 rupees என்ட்ரன்ஸ் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் வியூ பாயிண்ட் போகிறதுக்கு ரோட்ல இருந்து ஒரு 750 meters நடந்து போகணும். அண்ட் இந்த வியூ பாயிண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா ஸ்டேட்ஸ் ரெண்டையுமே பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறதுல பில்டிங்ஸ் இருக்கிற சைட் ஃபுல்லாக தமிழ்நாடு அண்ட் ஃபாரஸ்ட் இருக்கிற சைட் ஃபுல்லாக கர்நாடகா. டே 3 ஃபைனல் ஸ்பாட்டான முதுமலை வந்தாச்சு. இது ஊட்டியிலிருந்து 68 kilometers டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி. அண்ட் இது டைகர்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். இதோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 688 square kilometers. இந்த முதுமலை பார்த்தீங்கன்னா ஊட்டி மைசூர் ஹைவேல தமிழ்நாடு சைடில் இருக்கிற வைல்ட் லைஃப் சாங்சுரி. அண்ட் இதே மாதிரி கர்நாடகா சைடில் பந்திப்பூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்கு. இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியோட கேட்ஸை அதிக அனிமல்ஸ் கிராசிங் காரணமாக நைட் 9 to மார்னிங் 6 க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் வெஹிக்கிள்ஸ் எதுவுமே இந்த டைமில் இந்த ரூட்டில் போக அலவுட் இல்லை, எக்ஸப்ட் ஃபார் ஆம்புலன்ஸ் அண்ட் 2 கர்நாடகா ஸ்டேட் அண்ட் 1 தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் பஸ்ஸஸ். இதுதான் முதுமலை டைகர் ரிசர்வோட சஃபாரி புக்கிங் கவுண்டர். இங்கே மார்னிங் 6:30 to ஈவினிங் 5 டீப் ஜங்கிள் சஃபாரி ஓப்பனாக இருக்குது. அண்ட் இங்கே சஃபாரி போக ஓப்பன் ஜீப் அண்ட் கேம்பர் பஸ்ன்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓப்பன் ஜீப்க்கு பார்த்தீங்கன்னா பர் ஜீப் 4200 அண்ட் கேம்பர் பஸ்க்கு பர் ஹெட் 350 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கே டீப் ஜங்கிள் சஃபாரிக்கு உங்களோட ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸை எடுத்துகிட்டு போக முடியாது. இங்கே புக்கிங் கவுண்டருக்கு வெளியில் இந்த போர்டு வச்சுருந்தாங்க. இந்த போர்டில் சஃபாரிக்கு போகிற டூரிஸ்ட்ஸ் எப்போ என்னென்ன அனிமல்ஸ் பார்த்தாங்கன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா சஃபாரிக்கு ஓப்பன் ஜீப் தான் எடுத்துகிட்டு போனோம். இந்த சஃபாரி பார்த்தீங்கன்னா புக்கிங் கவுண்டர்லேருந்து ஒரு 2 kilometers ஊட்டி மைசூர் ஹைவேல போயிட்டு அப்புறமா டீப் ஜங்கிள்குள்ளே போகும். அப்படி நாங்கள் ஹைவேல போயிட்டு இருந்தப்போ ஒரு மரத்துக்கு மேலே இந்த ஈகிள்ஸை ஸ்பாட் பண்ணோம்.
அங்கிருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல கூட்டமா இந்த ஸ்பாட்டட் டியர்ஸை பார்த்தோம். இவ்வளோ வண்டிங்க கிராஸ் பண்ணி போனாலும் டிஸ்டர்பன்ஸே இல்லாம அதுங்க பாட்டுக்கு அதுங்க வேலையை எப்படி பார்த்துட்டு இருக்கு பாருங்க. இப்போ நாங்கள் டீப் ஜங்கிள் என்டர் ஆயிட்டோம். இந்த டீப் ஜங்கிள் உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆஃப் ரோடிங் தான். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். காட்டுக்குள்ளே என்டர் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது இந்த டஸ்கரை தான். எவ்வளோ கம்பீரமாக நிற்குது பாருங்க. யூஸ்வலாகவே ஒத்தையான டேஞ்சர்னு சொல்லுவாங்க. பட் இது எங்களை ஒன்றும் பண்ணல. எந்த ஒரு அனிமலுமே நாம் அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. நெக்ஸ்ட்டு அப்படியே உள்ளே போனதும் ஸ்பாட்டட் டியர்ஸை பார்த்தோம். இன்ஃபேக்ட் இந்த சஃபாரி ஃபுல்லாகவே எக்கச்சக்க டியர்ஸை பார்த்தோம். அடுத்ததா ஒரு டைகரை ஸ்பாட் பண்ணோம். இது நிஜமாவே எங்களோட லக்குன்னு தான் சொல்லி ஆகணும். எங்களோட சஃபாரி ஜீப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் ஹண்டிங் பண்ண கலப்பில் ஒரு மரத்துக்கு கீழே டைகர் உட்காந்துட்டு இருக்கதை நாங்கள் பார்த்தோம். நான் ஃபுல் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். பட் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால கிளாரிட்டி இல்லை. அடுத்ததாக எங்களோட சஃபாரியில் நாங்கள் ஸ்பாட் பண்ணது இந்த நீலகிரி லங்கூரை தான். இந்த லங்கூஸை நீங்கள் இந்த நீலகிரி ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். கடைசியாக இந்த அழகான மயிலை ஸ்பாட் பண்ணதோட எங்கள் சஃபாரியும் முடிஞ்சிடுச்சு. சஃபாரியை முடிச்சுட்டு வந்ததும் பக்கத்துலேயே எலிஃபெண்ட் கேம்ப் இருக்குது. அங்கே டேம்டு எலிஃபெண்ட்ஸை குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க. ஊட்டியில் எங்களோட டே 3 நல்லா த்ரில்லிங்காகவும் அட்வென்ச்சரஸாகவும் போச்சு. இன்னும் எங்களோட ஊட்டி ஃபன் முடியலைங்க. த ஃபன் வில் கண்டினியூ. டே 4ல் பார்ப்போம். அது வரைக்கும் குட் நைட்.